அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்குள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகங்களின் மாற்றத்தால் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது பழனி முருகனின் வாக்காக கூட இருக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அறுபடை வீடுகளில் நீங்கள் எந்த படை வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே மேசராசியை பொறுத்தவரை அற்புதமான ஒரு கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. பணவரவு தேவையான அளவுக்கு இருக்குது. வீண் செலவுகள் இருக்காது. நண்பர்களுடைய சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்குது. தந்தை வழி உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாதம் பிடித்தாலுமே நீங்கள் விட்டு பிடித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். முருகனின் அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்களுடைய பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதிகாரிகளுடைய ஆதரவு உற்சாகம் தரக்கூடியதாகும். சக ஊழியர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். பணவரவு வழக்கம் போல உங்களுக்கு காணப்படலாம். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு உறவு ஏற்படலாம். பங்குதாரர்களுக்கு உங்களுடன் அனுகூலம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வாரத்தின் பிற்பகுதியில் மனதில் சிறு குழப்பம் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும். சில இடங்களில் ஏமாற்றம் இருக்கும். சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்குது. புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்களாம். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அலுவலகத்தில் நீங்கள் அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம். புதிய முதலீடுகளை செய்து உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணம் சேமிப்பில் நீங்கள் கவனமாக இருக்கலாம். கலைத்துறையில் முன்னேற்றம் அடையலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கலைத்துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் ஏமாற்றம் இருக்கும். சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். அலுவலகத்தில் அக்கறையோடு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வியாபாரம் அதிகரிக்கக்கூடியதாகவும் புதிய முதலீடுகளை செய்து உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணம் சேமிப்பில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எச்சரிக்கையாக முதலீடு செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ராகு 11ல் இருப்பதால் ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நண்பர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் நல்லது. மேசராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயத்திலும் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவை நீங்கள் நாடலாம். இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகனை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே
தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கலாம். இலக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைச்சிருக்கு. சக கலைஞர்கள் மூலம் சில தொந்தரவுகள் உங்களுக்கு நேரிடலாம். கலைப்பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் தங்களுடைய தொழில் பெற்றோர்களுடைய லாபம் கிடைச்சிருக்கு. அந்த காலகட்டம் முழுவதுமே தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அதிகப்படியான ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாமர்த்தியமாக உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நண்பர்களுடைய அந்தஸ்து உங்களுக்கு உயர்ந்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் கௌரவம் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால் நன்மைகள் உண்டாகும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துன்பமும் தொல்லையும் நீங்கக்கூடியதாகும். மனோதைரியம் அதிகரிக்கக்கூடியதாகும். உங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கலாம். இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற்றுத்தரும். மற்றவர்களுக்கு உதவிகரம் நாடுவதற்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க. பரிகாரமாக அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு எதிலுமே வெற்றியே கிடைக்கக்கூடியதாகும். பலன்கள் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த பயணத்தில் நல்ல பல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரமாக நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கற்ப விநாயகரையும் வழிபட்டு வர உங்களுடைய சங்கடங்கள் விலகும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய ராகவ குரு பார்ப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ராகவ குரு பார்ப்பதால் பணவரவில் ஏற்பட்ட தடை விலகும். இதுவரை இருந்து வந்த நெருக்கடி நீங்கும். எடுக்கும் முடிவுகள் வேலைகள் வெற்றியாகும். அது மட்டும் இல்லாமல் செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் கூடி வரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்மம் ராசிக்குள் உங்களுக்கு சஞ்சரிக்கக்கூடிய வேலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக மிக அதிக அளவில் நீங்கள் பாடுபட வேண்டிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்குது. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய நிலைமைகளை மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்து செல்வார். அது மட்டும் இல்லாமல் சில பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். திருஷ்டியை நாடக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் செலவழிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் வியாபாரம் தொழில் இழுபறியான நிலைகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் நல்ல அற்புதமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு முருகனின் அருள் கட்டாயம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகவ குரு பார்ப்பதால் பண வரவில் ஏற்பட்ட தடை விலகும். இதுவரை இருந்த நெருக்கடி நீங்கும். எடுக்கும் வேலை வெற்றியாகும். செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையும். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.